ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் சாம்பார் பொடி செய்து காட்ட போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவை, அது எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தை நான் அடுப்பில் வச்சுருக்கேன், சூடு காட்டியிருக்கிறேன். ஆயில் ஒன்றும் தேக்கையில். இதில் நான் போட போகிற பொருளை காட்டுறேன். கொத்தமல்லி ஒரு மேசக்கரண்டி அளவு, வெந்தயம் அரை மேசக்கரண்டி அளவு, கடுகு அரை மேசக்கரண்டி அளவு, சின்ன சீரகம் அரை மேசக்கரண்டி அளவு, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி மாதிரி கொஞ்சமாக எடுத்துருக்குறேன், நிறைய இல்லை, சும்மா எடுத்து இவ்வளவும் உண்டா நான் வறுக்கிறேன். வறுக்கும் போதே நான் இதில் காஞ்ச மிளகாவை சேர்க்குறேன். எல்லாம் நான் தனித்தனியாக வறுக்கையில் கடலைப்பருப்பு பருப்பு வகையில் தான் நான் தனியாக வறுக்க போகிறேன். இப்போ இதெல்லாம் உண்டா சேர்த்து நான் வறுக்கிறேன். ரொம்ப நெருப்பை கூட போடக்கூடாது, நெருப்பை குறைச்சி சேர்த்து எல்லாம் உண்டா வறுக்கட்டும். இந்த சாம்பார் பொடி செய்து வச்சு ஒரு 3 மாதத்துக்கு வச்சுருக்கலாம், கெட்டு போகாது. தண்ணியோ எண்ணெயோ நான் சேர்க்கல, நான் ட்ரையாக தான் வறுக்கிறேன். எல்லாம் மிளகு ஒரு அரை தேக்கரண்டி அளவு சேர்க்கலாம், கூடுதலாக சேர்க்கல. இதெல்லாம் ட்ரை ஆகிடுது. இப்போ இதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ இதில் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு இதெல்லாம் நான் இதில் சேர்த்து வறுக்க போகிறோம். ரொம்ப கருவை விடக்கூடாது, கருப்பு கலரில் இருக்கும் சாம்பார் பொடி. நான் இப்போ பருப்பு வகையில் வறுக்க போகிறேன். உளுந்தம்பருப்பு ஒரு 2 மேசக்கரண்டி அளவு எடுத்துருக்குறோம். கடலைப்பருப்பும் ஒரு 2 மேசக்கரண்டி அளவு எடுத்துருக்குறோம். ரெண்டையும் உண்டா நான் வறுக்கிறேன். இதில் ஒரு பெருங்காயம், ஒரு பீஸ் பெருங்காயம் சேர்க்குறேன். இது ப்ரௌன், ரொம்ப ப்ரௌனாக இல்லாமல் கலர் மாறாமல் இருக்கணும் இந்த பருப்பு. மைசூர் பருப்பு ஒரு மேசக்கரண்டி அளவு சேர்க்குறேன். தோரம் பருப்பு தான் போடணும், தோரம் பருப்பு இல்லை. நாங்கள் இங்கே கூடுதலாக மைசூர் பருப்பில் தான் நாங்கள் சமைக்கிறது, அதில் போட்டிருக்கோம். இப்போ இது வறுப்படுது. நான் இதுக்கு ஆயில் ஒன்றுமே நான் சேர்க்கல, ட்ரையாக தான் வறுக்கிறேன். எல்லாம் நல்லா வறுப்பட்டு நான் முன்னே வறுத்து வச்சதையும் அதோட எல்லாம் சேர்க்குறேன். சேர்த்து பொண்டா மிக்சியில் போட்டு நான் திரிக்க போகிறேன். நான் இதில் உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன், மஞ்சத்தூளும் கொஞ்சம் சேர்க்குறேன். இப்போ வறுத்ததெல்லாம் நான் மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். இப்போ மிக்சியிலேருந்து நான் மிஷினில் போட்டு திரிச்சு எடுத்துகிட்டு வரேன். சாம்பார் பொடி ரெடி ஆகிடுது. பாருங்கள் நான் திரிச்சது எப்படி இருக்குன்னு. இது நீங்களும் பார்த்துருப்பீங்க. பார்த்து இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கெல்லாம் தெரியும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.